வயசாயிடுச்சு, இதுக்கு மேல என்னால யோகா பண்ண முடியுமா, நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி வளைய முடியாது, கீழே உட்கார முடியாது, நாங்க எப்படி யோகா பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்திருக்கு. சரி, எங்க டைட்டிலே பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஆல் அப்படின்னா ஏஜுங்கிற ஒரு இதுக்காக நாங்க ஸ்டாப் பண்ண முடியாது இல்லைங்களா. அவங்களுக்கும் ப்ராக்டிசஸ் இருக்கு. 60 வயசு ஆயிடுச்சா, 70 வயசு ஆயிடுச்சா, 80 வயசு ஆயிடுச்சா, சும்மா மூவ் பண்றீங்களா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சேர்ல உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே உட்கார முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம யோகா பண்றோம். அந்த யோகா பண்றதுக்கு முன்னாடி சில ஜாயிண்ட் லூசனிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயசு ஆக ஆக நம்ம ஏஜ் ஃபேக்டர் மாற மாற இந்த மசில்ஸ் ஜாயிண்ட் கூட இருக்கிற ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து இறுக ஆரம்பிக்குது. இது இறுகாம எப்பவுமே யங்கா யூத்ஃபுல்லா நம்ம ஜாயின்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு, மசில்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு சூக்ஷ்ம வியாயாம் லூசனிங் ப்ராக்டிஸ் ஒவ்வொரு பகுதியா லூசன் பண்ணிட்டே வருவோம். இதை யோக முறைப்படி பிரீதிங்கோட கவனத்தோட பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. வயசான மட்டும்தான் இது பண்ணணும்னு இல்லைங்க, லூசனிங்ஸ் எல்லாருமே பண்ணணும். எந்த வயதா இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, லூசனிங்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்போர்ட்ல ஈடுபடுறது ஒரு சேஃப். இன்ஜுரியை அவாய்ட் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலான லூசனிங் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போறோம். ஆனா ஒவ்வொரு ஜாயின்ஸையும் கவனம் கொடுத்து பண்ண போறோம். சேர்ல உட்காந்துட்டே, நின்றுட்டு பண்றது, படுத்துட்டு பண்றது, இன்னைக்கு நம்ம சேர்ல உட்காந்துட்டு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம போலாம், ஒவ்வொன்னா பண்ணிட்டு வரலாம். ஏன் முக்கியமா நான் இப்ப தலையில இருந்து கால் போறேன்னா, ஒரு ஏஜுக்கு மேல பாத்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப கம்மியாயிரும். கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கும். உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. உடம்பு வந்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கம்மி ஆகிறதுனால அவங்களுக்கு ரெஸ்ட் மோடு வந்து ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். தூக்கம் தான் கம்மியாருது. ஸோ ஸ்லீப் ஹேண்டில் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா நல்ல எனர்ஜெட்டிக்கான இருக்கிற மைண்டு, பிராண எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிற இந்த ஏரியால இருந்து நம்ம அந்த பிராணனை ஸ்ப்ரெட் பண்றோம். கம்மி பண்ணலாம் முடியாது. எனர்ஜியை கம்மி பண்ண முடியுமா? எனர்ஜியை பயன்படுத்திக்கலாம். இதை ஃபுல்லா நம்ம உடம்புக்கு பயன்படுத்துறதுக்காக மேல இருந்து கீழே நம்ம சூக்ஷ்ம வியாயாமம் போறோம். ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம வியாயாமம் நம்ம கழுத்து பகுதி, கிரீவ, சரிங்களா, கிரீவ சக்தி விகாஷகா பண்ண போறோம். நேரா உட்காந்துக்கோங்க. உங்களோட கம்ஃபர்டபுள் பொசிஷன், சம ஒரு சிமெட்ரிக் பொசிஷன்ஸ்ல உடம்பு ரெண்டு பக்கமும் எடை எந்த ஒரு சைடும் மாறாம சமநிலை. கழுத்து பகுதி, மூச்சு எடுக்கிறீங்க, தலைய மேல பார்க்கணும். மூச்சு விடுறீங்க, தலை கீழே பார்க்கணும். மூச்சு உள்ள வெளியே. 1 2 3, மூச்சோட சேர்ந்து செய்யுங்க. 4 5. ஸோ மூச்சோட சேர்ந்து ஒருங்கிணைத்து இந்த மூமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எஃபெக்ட் 10-20 ரவுண்ட் பண்ற எஃபெக்ட் 5 ரவுண்ட்லேயே நம்ம ஃபுல்லா எடுத்துக்கலாம், கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நவ் ரைட் லெஃப்ட். தலையை திருப்பணும். வலது பக்கம், மறுபடியும் நேரா, அப்புறம் இடது பக்கம். கண்ட்ரோல்டு மூமெண்ட். டக்கு 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 டக்குன்னு பண்ணாதீங்க. கண்ட்ரோல்டா மூச்சோட சேர்ந்து பண்ணுங்க. இப்போ மூச்சை வெளியேற்றும் போது வலது பக்கம் நல்லா திருப்புங்க. மூச்சை உள்ள எடுக்கும் போது நேரா, மூச்சை வெளியேற்றும் போது இடது பக்கம். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு 5 ரவுண்ட். கவனம் பாருங்க. ஃபாஸ்டா செய்யணும்னு அவசியம் இல்லை, நிதானமா மூச்சோட சேர்ந்து செய்யுங்க. 2 3, 2 சைடு சேர்ந்தாதான் ஒரு கவுண்ட். 4 5 தளர்வு, ஓய்வு. இப்போ தலைய பெண்ட் பண்ண போறோம், மடக்கிறோம். மூச்சை வெளியே விடும் போது தலைய வலது பக்கமா சாய்ங்க. மூச்சை உள்ள எடுத்துட்டு நேரா, மூச்சை வெளியே விடும் போது இடது பக்கமா சாய்ங்க. பண்ணலாங்களா? 1 2, ஒரு ஸ்மைலிங்கோட 3 4 5. வெல் டன். ஸோ தலையை கம்ப்ளீட் ரொட்டேஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு வயசுக்கு மேலே ஏஜிங் ஃபேக்டர் இல்லை காதில் இருக்கிற அந்த திரவம் ஃப்ளூயிட் கம்மியானா வர்டிகோ தலை சுத்தல்ங்கிற இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தலை முழுசாக சுற்றும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு செமி சர்க்கிள் பாதி அளவுக்கு சுற்றினா போதும். தலை முழுசாக சுற்றும் போது இந்த நரம்பெல்லாம் நல்ல ஒரு ஒரு ஓட்டம் கொடுத்துரும். அதனால பொறுமையாக பாதி மட்டும் சுற்றுங்க. இப்போ மூச்சை எடுத்துட்டு தலை குமிஞ்சுக்கோங்க. மூச்சை நல்லா வெளியிட்டுங்க. மூச்சு எடுத்துகிட்டே இப்போ சைடில் வந்துட்டு நடுவில் அடுத்த சைடு ஒரு 5 முறை. 1 2 3 4 5. ஸோ உங்கள் மூச்சுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக பண்ணிக்கோங்க. டைனமிக்காகவும் பண்ணிக்கலாம், ஸ்லோவாகவும் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே அதர் ஹாஃப் செமி சர்க்கிள் தலையை ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணி பின்னாடி சுற்றி பாருங்க. தலை சுத்துற மாதிரி இருந்தால் கண்ணை திறந்து ஏதாவது ஒரு புள்ளி மேலே கவனம் கொடுத்துட்டே இப்படி பின்னாடி பார்க்கணும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ கழுத்து பகுதிக்கு நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா? கழுத்து வலி இருக்கிறவங்க மட்டும் முன்னாடி குமியறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்கிற பயிற்சியெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கை பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஜாயின்ஸையும் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், பயிற்சி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாயின் கை விரல்களுக்கு. இப்போ கைகள் நல்லா நீட்டி தோல் படுற அளவுக்கு நீட்டி வச்சுக்கோங்க. இப்போ கைகளை இப்படி மடக்குறீங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் மடக்கி நல்லா ஃபிஸ்ட் மாதிரி பண்ணி அப்புறம் மூச்சை வெளியே ஏற்றுறீங்க. ஸோ மூச்சை உள்ள பொறுமையாக எடுங்க, மூச்சை வெளியே ஃபாஸ்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ வயது முதிர்ந்தவருக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஒவ்வொரு ஜாயிண்ட்ல இன்ஃப்ளமேஷன், நம்ம உடம்பே அந்த ஆட்டோ இம்யூனிட்டி அதோடைய தன்மை வந்து வீக் ஆகி இழக்க ஆரம்பிக்கும். அதே சண்டை போட்டு இந்த ஜாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஆரம்பிக்கும். இது தேய்மானம் ஆயிடுச்சுன்னு பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு நாளடைவில் இந்த போன்ஸ் வந்து ரொம்ப வயசாக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம விடக்கூடாது. ஸ்டார்டிங்லே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. கை முக்கியமாக இந்த கை விரல்களுக்கு நல்ல ஒரு ரத்தம் ஓட்டம் போயிட்டே இருக்கும்போது சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அங்குலி சக்தி விகாஷகா தான் இந்த பயிற்சி. 10 ரவுண்டு நான் டீட்டெயிலிங்காக சொல்லிட்டேன் இல்லையா? அதுக்கு மணிபந்த சக்தி விகாஷகா இந்த மாதிரி ஃபிஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. மூச்சு எடுத்துட்டு நல்லா கையை மேலே நோக்கி முறுக்கணும். மூச்சை வெளியிடும் போது கையை கீழ் நோக்கி நல்லா முறுக்கணும். இந்த மணிபந்த விஸ்ட் ஜாயிண்ட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப முறுக்க முடியல அப்படின்னா லைட்டாக பிடிச்சி இப்படி டச் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மூச்சு எடுக்கிறீங்க மேலே, மூச்சு விடுறீங்க கீழே. 1 2 3 4 கையை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. 5 6 7 கையில் இருக்கிற இந்த நரம்பெல்லாம் நல்லா இழுத்த மாதிரி ஃபீல் ஆகும். நல்லா இழுக்கணும். அப்போதான் அந்த நரம்பை இழுத்து இழுத்து உங்களுக்கு அந்த மொபிலைசேஷன், நரம்புல இருக்கிற ஓட்டம், ரத்த ஓட்டம் ஃப்ரீயா இருக்கும். 8 9 10. சூப்பர். அப்படியே ஒரு ரொட்டேஷன், நிதானமான சுவாசம். சுவாசத்து மேல கவனம் ஒவ்வொரு பயிற்சியிலும் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிவர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கப்புறம் கை கொஞ்சம் மாதிரி டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே தொங்க விட்டுருங்க. ரத்த ஓட்டத்தை உணர ஆரம்பிங்க. நல்லா மூச்சு எடுத்து உங்க கைகள் மறுபடியும் அந்த வலு சக்தி வந்த பிறகு மறுபடியும் கையை நீட்டிக்கோங்க. உள்ளங்கையை மேலே பார்த்த மாதிரி நீட்டிக்கோங்க. எல்போ ஜாயின்ஸை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். கஃபோனி. ஸோ இந்த எல்போ ஏரியாவை மடக்குறோம். ஸோ எல்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு மடங்காது, இதுதான் மடங்கும். அப்போ நம்ம திருப்பி வச்சுட்டு மடக்கி தோள்பட்டையை ஒரு டச் சூப்பராக பண்ணுற அப்படின்னு ஒரு டச் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. 1 நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. 2 3 மூச்சு எடுக்கிறீங்க, டச் பண்ணிட்டு மூச்சு விடும்போது நேராக வந்துடும்.
4 5 6 7 8 9 10. அப்படியே தோள்பட்டையை சைடில் விரிச்சு நெஞ்செல்லாம் வந்து நல்லா விரிஞ்சு மூச்சு எடுக்கிற மாதிரி ஃப்ரீயா இருக்கணும். அதே கஃபோனி சக்தி விகாஷகா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ கை கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் பண்ண முடியலன்னா அப்படியே தோள்பட்டையை தளர்வு பண்ணி கையை தொங்க விட்டுருங்க. முதுகும் வலிக்குதா, பரவாயில்ல, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஃப்ரீயாக கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணும்போது தான் சாஞ்சு உட்காரணும். மறுபடியும் பயிற்சி பண்ணும்போது சாஞ்சு உட்காண்டே பயிற்சி பண்ணிங்கன்னா முதுகில் இருக்கிற ஸ்டிமுலேஷன், அந்த நரம்பில் முதுகில் இருக்கிற அத்தனை கேபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்பைனல் கார்ட்ஸ், இதில் இருக்கிற நர்வஸ் ஆக்டிவாக இருக்காது. ஆக்டிவாக வச்சுட்டு பண்ணும்போது எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. அடுத்தது தோள்பட்டைக்கு பண்ணணும். அடுத்தடுத்த ஜாயின்ஸ் வரும், ஒவ்வொரு ஜாயின்ஸையும் மனசில் வச்சுட்டு நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணணும். தோள்பட்டை நல்லா இங்கே பாருங்க, கை கமழைக்கு டச் பண்ணிக்கிறீங்க. எல்போவை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து பின்னாடி ரொட்டேட் பண்ணுங்க. ஏன்னா முதுகில் பார்த்தீங்கன்னா நாளடைவில் இப்படி கூன் போட ஆரம்பிப்போம். ஸோ முன்னாடி ரொட்டேட் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டு பின்னாடி ரொட்டேட் பண்ணுறதை அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு 10 ரவுண்ட் பின்னாடி ரொட்டேஷன் கொடுக்கலாம், 5 ரவுண்ட் மட்டும் முன்னாடி ரொட்டேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? 1, நல்லா நெஞ்சு விரிச்சு தோள்பட்டையை வெளியே தள்ளுங்க. 2 3, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், பண்ணதான் சரியாகும். 4 5 6, மூச்சை எடுக்கிறீங்க, நல்லா நெஞ்சை வெறிக்கிறீங்க. மறுபடியும் இந்த முட்டி கூடும் போது மூச்சை வெளியேற்றிருங்க. மூச்சோட சேர்ந்து செய்யும் போது எஃபெக்ட் ஜாஸ்தி. 7 8 9 10. இப்போ ஒரு 5 ரவுண்ட் முன்னாடியும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட தோள்பட்டையோடைய மூமெண்ட் வந்து 2 சைடும் சமநிலைக்கு வரணுங்கிறதுக்காக. அதிகம் பின்னாடி பண்ணுங்க, ஏன்னா தோல் நல்லா விரியணும். இந்த கழுத்து காலர் போன்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜிங் ஃபேக்டர்னால இப்படி சுருங்கி போக ஆரம்பிக்கும். இதை விரிச்சுட்டே இருக்கணும். டெய்லியுமே இந்த லூசனிங் பயிற்சி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு டிவி ஸ்க்ரீன்லையோ கனெக்ட் பண்ணி தர சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு நல்லா பண்ணிகிட்டே இருங்க. மற்றவங்களையும் பண்ண வைங்கங்க. நம்மளை மாதிரி எல்லாருமே வந்து பண்ணி பயன்படணும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு எண்ணமாகவே இருக்கணும் டெய்லியும். ஸோ ரிவர்ஸ். 1, தோள்பட்டை விரிச்சே வச்சுக்கோங்க. 2, நெஞ்சு நல்லா ஓப்பனாக இருக்கட்டும். 3, ஸோ மூச்சை உள்ளே எடுக்கும்போது கைகள் பிரியணும், மூச்சு வெளியே விடும்போது கைகள் சேரணும். 4 5, தளர்வு, ஓய்வு. ஒவ்வொரு பயிற்சிக்கு நடுவுலையும் ஓய்வு எடுத்து நல்லா அந்த எனர்ஜி லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அடுத்த பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ஆயிட்டத பிறகு தான் தொடங்கணும். இப்போது நம்ம நெஞ்சு பகுதியை கொஞ்சம் திருப்ப போகிறோம். இடுப்பு பகுதி அடுத்த ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பைனல் ஜாயின்ஸ் தான். இந்த ஸ்பைனல் ஜாயின்ஸ் வந்து ட்விஸ்டிங், பெண்டிங், சைட் பெண்டிங்ஸில் ஈஸி பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணும்போது முதுகு நீட்ட ஆரம்பிக்கலாம். ஈஸியாக வந்து அது விரிய ஆரம்பிச்சிடும். ட்விஸ்டிங் தான் அதுக்கு சூப்பரான ப்ராக்டிசஸ். நம்ம லைட்டாக அப்படி திரும்பி கைகளை பின்னாடி சேரில் ப்ளேஸ் பண்ணி ட்விஸ்ட்டு. அப்புறம் கையை மறுபடியும் தொடையில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது 1. கொஞ்சம் முன்னாடி வந்துக்கோங்க. பின்னாடி போனீங்கன்னா கை வைக்க முடியாது. ஸோ முன்னாடி வந்துட்டு உட்காந்துக்கோங்க, பேலன்ஸ்டாக இருந்துட்டு. அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விடுறீங்க, நல்லா திரும்பி பின்னாடி பாருங்க. மூச்சை உள்ளே எடுத்துட்டு நேராக வாங்க, மூச்சை வெளியே விட்டு இடது பக்கம் திரும்பிக்கோங்க. வலது இடது. ஒரு ரவுண்ட். 1 2, உங்களுடைய கெப்பாசிட்டி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃப்ளோவை டைனமிக் பண்ணிக்கோங்க. 3 4, பொறுமையாக தான் பண்ணுறீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்க. 5, 10 ரவுண்டி முடிச்சிடணும். சரிங்களா? 6 7, கால் தோள்பட்டை அளவுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. 8, ஊனி இருக்கணும், கால்கள் வந்து தரையில் ஊனி இருக்கணும். 9 10. வெல் டன், சூப்பர். நல்லா இடுப்பெல்லாம் ஸ்பைன் எல்லாம் நல்லா திரும்பிடுச்சு. நிமிர்த்திட்டே இருங்க, அப்போதான் அந்த முதுகெலும்பு நல்லா விரிய ஆரம்பிக்கும்.
அந்த கூனிங் அந்த எஸ் பெண்டு ஜாஸ்தி ஆகாம நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டே இருப்போம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட், அடுத்த ப்ராக்டிஸ் முன்னாடி குமிணும் இல்லையா, முன்னாடி குமிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் சைட் பெண்டிங் பண்ணலாம். கையை ரெண்டும் பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வைக்கிற கஷ்டமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க. மூச்சை வெளியே விடும் போது முன்புறம் குமிறீங்க, மூச்சை உள்ள எடுத்துட்டே நேரா வருங்க. இந்த மாதிரி கட்டி நம்ம இடுப்பு பகுதி கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10 ரவுண்ட். 1 வெளியே, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள. 2 3 4 ஒரு புன் சிரிப்போட பண்ணுங்க. 5 6 காலை அழுத்தி வச்சுக்கோங்க. 7 தலை ரொம்ப குமிய வேண்டாம். 8 9 10 செம 10 ரவுண்ட் முடிச்சிட்டிங்கனாலே வெல் டன் தான். எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படியே ஃபார்வர்ட் பெண்டிங் முடிச்சோம் இல்லையா, கொஞ்சம் சைட் பெண்டிங்ஸ் போயிட்டு அப்புறம் பேக் பெண்டிங் போய்க்கலாம். கையை மறுபடியும் தலைக்கு பின்னாடி உயர்த்திக்கோங்க. கஸ்டமர்ஸ்னா பரவாயில்ல, இப்படி பாருங்க, இந்த மாதிரியும் பண்ணலாம். கை ரொம்ப நேரம் தூக்கி வைக்கிறதுக்கு டயர்ட் ஆகுதுங்க, கை வலிக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கை மேலே தூக்க முடியுது அப்படின்னா பண்ணுங்க. ஏன்னா கை தூக்கும் போது இந்த அக்குள் ஏரியா, இந்த ரிப்கேஜில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், மூச்சு நிறைய எடுக்க முடியும். அதுக்காக தான் கை மேலே தூக்கி வைக்கிறது. பரவாயில்ல, ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறது தான் முக்கியம். இந்த ஸ்பைனை திருப்பி திருப்பி இப்படி மடக்கிறோம், சைடில் பெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 முடிஞ்ச அளவுக்கு தான், முன்னாடி வராதிங்க, சைடில் தான் வரணும். நல்லா கை விரிச்சுக்கோங்க. 2 2 சைடும் பண்ணிட்டு வாங்க. ஸோ மூச்சை உள்ள எடுக்கும் போது நேரா, மூச்சை வெளியிடும் போது சைட் பெண்டிங். 3 4 வெளியிடுறது மட்டும் கவனிங்க, உள்ள எடுக்கிறது ஈஸியா உடம்பு எடுத்துரும். 5 ஸோ பெண்ட் பண்ணும்போது வெளியிடணும்னு நினைங்க. 6 பெண்ட் பண்ணும்போது வெளியே. 7 8 9 10 டன். சூப்பர். 10னாலே டன் தான். அடுத்த பயிற்சி போலாங்களா? இப்போ ஃபார்வர்டு பேக்வர்ட் ட்விஸ்டிங் பண்ணியாச்சு. பின்னாடி குமியணும். பின்னாடி கையை கீழே இருந்து மேலே தூக்கி ஒரு சின்ன ஆர்ச் கொடுங்க. அப்புறம் மறுபடியும் கையை கீழே விட்டுருங்க. இது கொஞ்சம் அளவுக்கு தான், நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்ச் எடுத்துகிட்டே இருக்கலாம். ரொம்ப வளைய முடியலங்கிறவங்க கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துட்டு சேர்ல இப்படி சாஞ்சுக்கோங்க. கையை தொங்க விட்டுட்டு தலைக்கு மேலே வந்த பிறகு முன்னாடி நெஞ்ச நிமிர்த்தி தடையை மட்டும் பின்னாடி பாருங்க. ஓரளவுக்கு முன்பகுதி நல்லா ஆர்ச் எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பகுதி பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதுலேயும் இந்த மாதிரி ரவுண்டட் ஷோல்டர் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் பேக் ரெஸ்ட் பண்ணி பண்ணலாம். கை நல்லா கீழே வச்சுட்டு நல்லா மூச்சு எடுங்க. கைகளை மேலே தூக்குங்க. மூச்சு எடுத்துகிட்டே தூக்கி தலையை பின்னாடி பார்த்துட்டு வாங்க. மூச்சு விடும்போது ரிலாக்ஸ். ஸோ மெதுவாக பண்ணி கவனம் கொடுங்க. மூச்சு திணறல் ஏற்படாமல் இருந்துச்சுனாலே நம்ம பயிற்சியை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு 10 டைம் பண்ணிக்கலாம். மூச்சு உள்ள. வியாயாம்ங்கிறது டைனமிக் ப்ராக்டிஸ் தான். சூக்ஷ்ம வியாயாம்ங்கிறது குறிப்பிட்ட பகுதியை டார்கெட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது. பார்த்தீங்களா, பேக் பெண்டிங்கை டார்கெட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 2 3 4 5 6 7 சூப்பரா இருக்குங்க. 8 9 என்னோட வயிறுல இருக்கிற டயப்ரம் மசில்ஸ் எல்லாம் நல்லா விரியுது. 10 ஓய்வு. 10 ரவுண்டு சில பேர்த்துக்கு சிரமமா இருக்கலாம். இப்போ முடிஞ்சது 2 3 5 ரவுண்ட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. 10 ரவுண்டுங்கிறது ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வேண்டாம். லூஸ்னிங்ஸ் ஒரு 10-15 நிமிஷம் பண்ணா போதும். இப்போ முதுகு பகுதி இடுப்பு பகுதிக்கெல்லாம் நல்லா கொடுத்தாச்சு. இந்த ஹிப் ஜாயிண்ட்ல இருந்து கீழே வரைக்கும் பண்ணுவோம்.
முக்கியமா இந்த முட்டு வலிங்கிறது ஒரு வயசுல இருந்தே இஷ்யூவா இருக்கு. நல்லா சேர்ல உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி முட்டியும் இடுப்பையும் ஈஸி பண்ணிட்டு ஸ்காட் உட்காரதுக்கு, குத்த வச்சு உட்காரதுக்கு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு மெதுவா காலை தூக்கி நெஞ்சுக்கிட்ட கட்டி பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி. ஸோ கால் நெஞ்சுக்கிட்ட வரும்போது மூச்சு நல்லா வெளியேற்றிருங்க. மறுபடியும் ரிலாக்ஸ் பொசிஷன் வரும்போது மூச்சை உள்ள எடுங்க. சரிங்களா? மூச்சு வெளியே, மூச்சு உள்ள. இந்த மாதிரி 10 டைம் பண்ணலாம். 1, 2 சைடும். 2, பொறுமையா பாதத்தை வைங்க, தொப்பு தொப்புன்னு விடக்கூடாது. 3, நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். 4, ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாவே வச்சுக்கோங்க. 5, 6, 7, பாடி நேரா, அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா நேரா இருக்கணும். 8, 9, 10. இப்போ காலை நீட்டுவோம், முட்டியை டைட் பண்ணுவோம். சரிங்களா? 2 காலையும் சேர்த்தியே பண்ணிக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு காலை 2 நீட்டுங்க. 2 காலை நீட்டுற கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு காலா பண்ணுங்க. 2 காலை சேர்த்தி பண்றோம். நல்லா இந்த மசில்ஸ் எல்லாம் இறுக பண்ணுங்க. 1, மூச்சு எடுக்கிறீங்க, கால் மேல தூக்குறீங்க, மூச்சை விடுறீங்க, ரிலாக்ஸ். 2, ஜானு ஜானு சக்தி விகாஷகா, முட்டியை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய பிராக்டிஸ். 3, 4, 5, 6, 7. சேர் வேணாலும் பிடிச்சிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்காக சேர் சைட்ல பிடிச்சிட்டு பண்ணலாம். 8, 9, 10 and done. Good. Shake your legs. இப்போ பாதத்துக்கு பண்ணலாம். இந்த ஆங்கிள் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி டவுன் பண்ண போறோம். இதுலேயே டோவும் ஒர்க் அவுட் ஆயிரும். பட் டோவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஜாயின்ஸை ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது பாருங்க, கெண்டைக்கால் காஃப், இங்க கிராம்ப்ஸ், படுக்கும்போது கிராம்ப்ஸ் பிடிக்குது, திடீர்னு உட்காந்து எந்திரிச்சு நடக்க முடியல. அப்போ இந்த மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. சும்மாவே பார்த்தீங்களா, சின்ன பசங்களா கடற்கரை காலாட்டிகிட்டே இருப்பாங்க. ரெஸ்ட்லெஸ் லெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல தான் காலை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். சும்மா ஆட்டிட்டு இருக்கக்கூடாது. கவனத்தோட பண்ணும்போது, மூச்சோட பண்ணும்போது அந்த நரம்புகள், தசைகளுக்கெல்லாம் வலு கிடைக்க ஆரம்பிக்கும். கவனம் தான் முக்கியம். ஒவ்வொரு பயிற்சியிலும் கவனமும் அதோட மூச்சோட சீக்வன்ஸ். மூச்சு எடுக்கிறீங்க, கால் நல்லா டைட் பண்ணி உங்க டோல நிக்கணும், குதியை நல்லா மேலே தூக்கணும். மூச்சை விடும்போது ரிலாக்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Well done. அப்படியே காலை நீட்டி வச்சுக்கலாம். பிரீத் ஈஸி. காலை நீட்டிக்கோங்க. கால் மேலே தூக்க முடிஞ்சா மேலே தூக்குங்க, இல்லைன்னா இன்னொரு சேர் வச்சுட்டு காலை தூக்கிக்கோங்க. இப்போ டோ பெண்டிங் மட்டும் பண்ணுவோம். 2 கால்லையும் டோ பெண்டிங். 1, 2, மூச்சு கரெக்டுங்க. கேட்டுட்டீங்க பார்த்தீங்களா? இதுக்கு எப்படி மூச்சு எடுக்கணும்? இருக்கும்போது மூச்சை எடுங்க. டோவை இருக்கிறீங்க இல்லையா, மூச்சு எடுங்க. ரிலாக்ஸ்டாக விடும்போது மூச்சை விடுங்க. ஸோ டோக்கும் இதுக்கும் நம்ம குமியும் போது, நிமிரும் போது தான் இந்த வயிறு, மூச்சு, நுரையீரல் யூஸ் ஆகிறனால அதுக்கு கரெக்டான சீக்வன்ஸ் பண்ணும். இதில் நீங்கள் மாற்றிங் கூட பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இருக்கும்போது மூச்சு எடுக்கிறோம், ரிலாக்ஸ் பண்ணும்போது மூச்சு விடுறோம். இது 10 ரவுண்டுக்கு மேலே இன்னும் பண்ணணுங்கிறவங்க மாற்றி மூச்சு எடுத்து பாருங்க. நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதோட சீக்வன்ஸ், அதோட மேம்படுற தன்மைகள் வந்து மூச்சுக்கு மூச்சு மாறுபடும். ஸோ என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5. எல்லா விரல்கள் மட்டும் அடங்கணும். விரல்கள் காலை மடக்காதீங்க, விரல்கள் மட்டும். 6, 7, 8, 9, 10. மறுபடியும் நிமிர்ந்து உட்கார பாருங்க. இப்போ நம்மளுடைய ஆங்கிள், அதாவது நம்ம கணுக்கால் மட்டும் நீட்டுறோம். மூச்சு உள்ள நீட்டுறீங்க, மூச்சு வெளியே இருக்கும்போது பின்னாடி நல்லா மடக்குறீங்க. பின்புற இருக்கிற தசைகள் இழுத்த மாதிரி இருக்கும். முன்னாடி நீட்டும் போது முன்புற இருக்கிற காலோட முன்பகுதி தசைகள் இழுத்த மாதிரி இருக்கும். இதை கவனிச்சு பண்ணணும். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. 1, 2, 3, 4, 5,
6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ தலையிலிருந்து, அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயின்ஸ் இல்லைங்களா, கழுத்து, தோள்பட்டை, முட்டி, கை, விரல்கள், இடுப்பு பகுதி, முதுகெலும்பு, முட்டி பகுதி, கணுக்கால், அப்புறம் நம்ம கால் பகுதி, விரல்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஸ்டிமுலேஷன். இதுதான் லூசனிங், சூக்ஷ்ம வியாயாம். இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்ம வியாயாமம் இருக்கு. ஒரு சிம்பிள் வேரியேஷன் எல்லா வயதினர்களும் பண்ணலாம். முக்கியமா ஒரு ஏஜுக்கு மேல கீழே உட்கார முடியாதவங்களுக்கு தான் சேர்ல உட்காந்து இந்த லூசனிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கீழே உட்காந்தும் பண்ணலாம், நின்றுட்டும் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியாக இருந்து நம்ம ஆக்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வரணும். பண்ணிடலாமா? வீடியோவை பார்க்கறதுல மட்டும் நிறுத்தக்கூடாது. நாங்கள் லாங் வீடியோ பொறுமையாக பர்பஸ்ஃபுல்லாக போடுறதுக்கான காரணம், எல்லாருமே பயிற்சியில் ஈடுபடணும். உடம்புக்கான மிகப்பெரிய நன்மை செய்யணும். உடம்பு, மனசு, ஆன்மா, புத்தி எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைத்து செயல்பட்டாதான் இந்த சமூகமாகட்டும் உலகமாகட்டும் இந்த ஒருங்கிணைப்பு, யுனைட்டிங்கிற ஒரு விஷயத்த காலங்காலமா நம்ம இந்தியால இந்த யுனைட்டி அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனாலதான் இந்தியா மட்டும் ஸ்பெஷலா யுனைட்டி இன் டைவர்சிட்டி. எந்த கேட்டகரி பாருங்க, கை ஒரு மாதிரி இருக்கா, விரல் வேற மாதிரி இருக்கு, தோள்பட்டை வேற மாதிரி இருக்கு, தலை வேற மாதிரி இருக்கு, ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் இருக்கும், அது எல்லாமே செயல்படுற ஒரு முழு உருவமா நம்ம உடம்பு இருக்கு. நான் இதுதான் பண்ணுவேன், நான் இதான் பண்ணுவேன்னு அந்தந்த வேலையை சேர்ந்து பண்ணும்போது தான் உடம்போட முழு தன்மை வெளிப்பட ஆரம்பிக்குது, முழு ஆற்றலும் வெளிப்பட ஆரம்பிக்குது. எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்போம், சேர்ந்து இந்த முயற்சிக்கான பங்களிப்பை கொடுப்போம். ஹியூமன் எவாலுவேஷன் இஸ் ஒன்லி பை ஷேரிங் லவ். உண்மையான அன்பு செலுத்துறது மூலியமா தான் ஒரு மனிதன் மனித தன்மையிலிருந்து மேம்பட ஆரம்பிக்கிறான். அதுதான் நம்மளுடைய ஃபுல் பயிற்சியே. திஸ் இஸ் யோகா லைஃப் ஸ்டைல்.